30 வருடம் இருக்கும், 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ நான் அவங்க உரையாடும் போது எனக்கு அதிர்ச்சி இருந்து என்னன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, நான் எழுதக்கூடிய இந்த கொச்சை தமிழை வீட்டிலே பேச மாட்டேன், எனது பிள்ளைகள் பேசுவதை விரும்ப மாட்டேன், அப்படி ஒரு தமிழில் நான் எழுதுங்கள் என்று சொல்லவும் மாட்டேன். ஆனால் அவங்க முழுக்க முழுக்க அவங்களை தாண்டிய ஒரு சமூக எழுத்து. நான் நேராக சொல்லக்கூடிய தன் வரலாறை எழுதினவர்கள் தனது வாழ்க்கையை நாவலாக மாற்றும்போது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக விடுதலை, ஒரு சமூக வரலாற்றை, ஒரு போராட்டங்களின் வரலாற்றை, அவங்க புத்தவீடு நாவலில் இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு வரி வரும். இப்போது திருவிதாங்கூர் தமிழ்நாடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, தோட்சிலை போராட்டம், ஐசகிரிமராஜனுக்கு தவறான தடங்கள் நாவலில் வருது, திருவிதாங்கூர் தமிழ்நாடு போராட்டம் வருது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூக போராட்டங்கள் தான் இந்த ஹெப்சிபா தேவதாசன் என்கின்ற நாவலாசிரியரை அவரது சுய ஒரு தன் வரலாறு என்பதை தாண்டிய ஒரு சமூக வரலாறாக எழுத வைத்தது என்று கூறக்கொள்ளலாம். இந்த அவரது எழுத்து என்பது அவரது தனி வாழ்க்கையிலிருந்து மட்டுமல்ல, ஒரு சமூக வாழ்க்கையிலிருந்தும் உருவானது. புலிப்பணத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்த ஹெப்சிபா தேவதாசனுக்கு இது நூற்றாண்டு. அவரது நூற்றாண்டை இந்த மண் கொண்டாட வேண்டும். கிருத்திகா அவர்களுக்கு நூற்றாண்டை இந்த மண் கொண்டாடியதா என்று தெரியவில்லை. பெண் எழுத்தாளர்கள் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னு சொன்னால், ஆணுக்கு தெரியாத நுட்பமான உலகங்கள், மன அசைவுகள், இதெல்லாம் பெண் எழுத்தாளர்களின் படைப்புகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம், அது ரொம்ப நீண்டுட்டு போயிடும். ஒரு நாவலில் இருந்துள்ள சில பகுதிகளை அந்த வாசிப்பில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எழுதுவதற்கும் ஒரு ஆணாக இருந்து எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை மிக நுட்பமான முறையில் பதிவு செய்து வைத்தவர் ஹெப்சிபா தேவதாசன் அவர்கள். அவரது தந்தையார் தங்கக்கண் அவர்கள். அவர்கள் ஒரு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே MA BD பட்டம் பெற்றவர். அவரது தாயார் கூட அன்றைய SSLC முடித்தவர். அவர்கள் மார்த்தாண்டத்தில் ஒரு LMS பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் முதல் தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஹெப்சிபா தேவதாசன் அவர்களுடைய தந்தையார். அவர் முதல்ல ஹெப்சிபா தேவதாசன் அவர்கள் படித்தது பர்மாவில். தொடக்க கல்வியை அவர் பர்மாவில் தான் படித்தார், ஆங்கிலத்தில் தான் படித்தார். ஏன்னு சொன்னால், அவரது தகப்பனார் இங்கிருந்து இடம்பெயர்ந்து பள்ளிக்கூட ஆசிரியராக பர்மாவுக்கு பணிபுரிய செல்கிறார். திரும்ப அங்கே இருந்து இந்தியாவுக்கு தனது 11வது வயதில் காட்டாத்துறை அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். பின்னர் ரஜி ஸ்கூலில் படிக்காங்க. ஹெப்சிபா தேவதாசனை பற்றி அவரது கணவர் எழுதும்போது சொல்லுவார், டதி பள்ளியில் படிக்கும்போது ஹெப்சிபாவுக்கு தமிழ் வரவில்லை. தமிழாசிரியை பர்மாக்காரி, நீ பர்மாவுக்கு ஓடிடுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் ஆங்கிலத்தில் நிறைய எழுதுவாங்க. அந்த காலகட்டத்திலே அவர் எழுதின ஒரு ஆங்கில கட்டுரையை அந்த ஒரு ஆங்கில அம்மையார் எடுத்து லண்டனில் உள்ள ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எழுதுவாங்க. ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் தான் இளங்கலை படித்தார். பிறகு திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரி, எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரி, இப்படிப்பட்ட கல்லூரிகளிலெல்லாம் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தார்கள். அவர் அந்த பெயரில் இருக்கக்கூடிய அந்த பாதி தேவதாசன் என்பவரும் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த போது அவருக்கு பாடம் நடத்தினவங்க எல்லாம் மிகப்பெரிய தமிழறிஞர்களான பண்டிதமணி கதிரேச செட்டியார், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, இவங்க தமிழ் படிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில், அன்னைக்கு திருவனந்தபுரம் மகாராஜா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களின் கீழ் முனைவர் பட்ட ஆய்வு செய்தார். ரொம்ப ஒரு தலைமுறைக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமை மிக்க ஒரு மனிதரிடம் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல,
சிஜே குஞ்சம்பிள்ளைக்கு ஸ்டடி ஆஃப் கேரளா ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நூலை பண்டைய கேரளான்னு சொல்லக்கூடிய இதில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று தமிழ் இலக்கிய வரலாறை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். அது மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த நூல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் வச்சுருந்து, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்து கொடுத்தாலும் ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதி கொடுக்க வேண்டும். கேரள பல்கலைக்கழகத்திலே முன்னால் அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. தமிழ் பிஹெச்டி முடித்தாலும் அவர்கள் ஆய்வு கட்டுரையை ஆங்கிலத்தில் தான் சமர்ப்பிக்க வேண்டும். ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் தமிழ் இலக்கியத்தை பற்றிய ரெஃபரன்ஸுக்கு இன்றும் அவங்க வச்சிருக்கக்கூடியது அவங்க ஹெப்சிபா ஜெயஸ்தாசன் அவர்களும் ஜெயஸ்தாசன் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய நூல். ஒரு